2026 வரைக்கும் அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து ரன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா? உள்ளுக்குள்ள வந்து கட்சியில நெறைய வந்து குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள அந்த ஏற்கனவே பிஜேபிக்குள்ள இருந்த எப்படி சொல்றதுன்னா, முன்னாடி இருந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அண்ணாமலையோட வந்து வயது மூத்த தலைவர்கள், எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப மூத்த தலைவர்கள்லாம் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்காத விஷயம் வந்து பிஜேபியோட வெற்றி வெற்றி கிடைக்காம போனதுக்கு உண்டான காரணம். இது வந்து கட்சிய எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா கொண்டு போகும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ல இருக்கிறதாவும், தமிழிசை அவர்கள்லாம் வந்து தமிழிசை அவர்களாகட்டும், எல்முருகன் அவர்களாகட்டும், பொன்னார் அவர்களாகட்டும் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் பதவிய விட்டுட்டு ஆளுநர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நிக்கும்போது, ஒருவேளை ஏடிஎம்கேயோட கூட்டணி இருந்தா ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல இருக்கிறதாவும் பேசப்பட்டுட்டு இருக்கு. லாஜிக்கலா அது பேசப்படுறதுல எந்தவித தப்பும் கிடையாது. ஆனா ஏடிஎம்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த வந்து வோட் பேங்கிங் வந்து வச்சிருக்காங்க. அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பா ஒரு 10, 12 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா இத வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு குதிரை மேல ஏறியே எத்தன நாளைக்கு பயணம் பண்றது? தனியா நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை வந்து இந்த முயற்சி எடுத்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியில வந்து பிஜேபி இருந்துச்சு. ஆனா, இப்ப பிஜேபியோட கூட்டணியில வந்து மத்த கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நெறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா நியாயம் தான். இப்ப அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில வந்து கூடுன கூட்டணி மூலமாக ஒரு 18% ஓட்டு வந்திருக்கு. அந்த கூட்டணி மூலமாக அண்ணாமலை அவர்கள் இருக்கிற பிஜேபி கட்சிக்கு வந்து 11% வந்து ஓட் பெர்சன்டேஜ் வந்திருக்குது. ஆனா இது நிலையா நிக்குமா? இந்த எலக்ஷனோட ரிசல்ட்ட பார்த்த பிறகு, அந்த கூட்டணி கட்சிகளே நிலையா அண்ணாமலை கூட இருக்குமா? அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. இது ஒரே ஒரு விஷயம் என்ன காரணம்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப யங்கான லீடரா இருக்காரு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா, இதுக்கு அவரு கூட இருக்கிற எல்லாருமே அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பெரிய பதவிக்குள்ள இருக்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயதான மூத்த தலைவர்களா இருக்காங்க அப்படின்னால, அவங்களுடைய தாட் ப்ராசஸ்க்குள்ள வந்து சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி இருந்தா சரியா இருக்கும். இந்த ஆங்கிள்ல தான் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு எலக்ஷன் ஆச்சு ஏடிஎம்கே கூட வந்து கூட்டணி வச்சிருந்து நம்ம நகர்த்தியிருக்கணும் அப்படிங்கிற மாரி சில பேர் வந்து யோசிக்கிறாங்க. அது சரியா தப்பா அப்படிங்கிற டிஸ்கஷன் நம்ம அடுத்து வச்சுக்கலாம். ஆனா, யோசிக்கிறது தப்பில்ல. அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 70, 73,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் முடிஞ்சது. அந்த இடத்துல ஏடிஎம்கே அதிகமான ஓட்டு வாங்கியிருந்தால், கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா, என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, கோவை மாவட்டத்துடைய அந்த ரிசல்ட் இருக்கு இல்லைங்க, அந்த ரிசல்ட்ட பார்க்கும்போது, ஏடிஎம்கேவே அங்க வந்து ஒழுங்கா வேலை செய்யல அப்படிங்கிறது தான் தெரியுது. மத்த எல்லா இடங்கள்லயுமே கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு, 70,000 ஓட்டுக்கு மேல ஏடிஎம்கே வாங்கியிருக்காங்க. ஆனா, அங்க வந்து 30,000, 35,000 ஓட்டு தான் வந்து ஏடிஎம்கே வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ கோவையில நம்ம ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஏடிஎம்கே நெனச்சதா? இல்ல அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நெனச்சாங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாரி தாட் ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த 73,000 ஓட்டு வந்து ஒரு வேள வந்து ஏடிஎம்கேக்கு போயிருந்தா, ஒரு மிக கம்மியான ஒரு மார்ஜின்ல தான் வந்து போட்டியே இருந்திருக்கும். ஒரு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு வித்தியாசத்துல தான் போட்டி நடந்திருக்கும். ஒருவேள அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட மிக அதிகமா இருந்திருக்கும். ஆனா, ஒரு விதத்துல பிஜேபி கட்சி ஒரு ஒரு ஸ்டேஜ நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும், அ இந்த மாதிரியான தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அரசியல் இருக்கு. அந்த அரசியல புரிஞ்சுக்காம நடந்துகிட்டு இருந்தாலும், அரசியல் மிகப்பெரிய வெற்றி அடையறது கஷ்டமான விஷயமா போயிரும். அத வந்து அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப வேகமா இருக்கிறது மட்டுமே அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றிய குடுத்துறாது. வேகமா இருந்தாகணும். எங்க வேகமா இருக்கணும், எங்க வேகமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்தாகணும். இப்போ உதாரணத்துக்கு பிஜேபியும், காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போட்டியில இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல 23 கட்சி வந்து கூட்டணியில இருக்காங்க. பிஜேபியில 4 கட்சிகள் கூட்டணியில இருக்காங்கன்னா, அந்த 4 கட்சிய எப்படி ஹோல்டு பண்றது? இப்போ வந்து 72 மினிஸ்டர் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 மினிஸ்ட்ரி மட்டும் தான் மத்த கூட்டணி கட்சிகளுக்கு குடுத்துருக்காங்க. அத தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி தான் இருக்குது. மெயினான எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ, அது எல்லாமே பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இதுதான் ஒரு கட்சி வந்து ஹோல்டு பண்ற வேண்டிய விதம். கூட்டணி கட்சிக்கு என்ன மாரி இடம் குடுக்கணும், எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் குடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய இடத்த நோக்கி நகர முடியும். ஆனா ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய அலிகேஷன் சொல்றாங்க. கட்சிக்குள்ள நெறைய ரவுடிசம் பண்றவங்கலாம் உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற சில பேர்லாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நெறைய எப்படின்னா ஆன்லைன்ல பேசப்பட்டு இருக்க விஷயம். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கட்சி சார்ந்தவங்களே பதில் சொல்லுவாங்க. அண்ணாமலை அவர்களே பதில் சொல்லிப்பாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி தாட் ப்ராசஸ் போகும்போது அத கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்குது. அவர் மேல மிகப்பெரிய ஒரு பர்டன் வந்து மறுபடியும் விழுந்திருக்கு. ஆனா அவரு தான் கட்சிய வந்து நடத்த சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும். ஸோ அப்படி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில, இன்னும் பெரிய அளவிற்கு வந்து மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகணும். இன்னும் கிரவுண்ட் லெவல்ல வந்து இன்னும் அதிகமா போய் ரீச் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி ரீச் ஆனால் ஒழிய மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்ய முடியாது. 2026 எலக்ஷன்ல வந்து ஆட்சி பிடிப்பேன்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. அப்படி ஆட்சிய பிடிக்க போறாரு அப்படிங்கிற பட்சத்தில, பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது
கூட்டணி கட்சி மூலமாகவாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்பொழுது அடிமட்ட ரேஞ்சில் பூத் லெவலில் வந்து அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கட்சியை கொண்டு போய் சேர்த்தணும். அப்படி சேர்த்தாமல் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க முடியாது. ஏன் வெற்றியை பற்றி சிந்திக்கவே முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கட்சியை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு பிஜேபி கட்சியில் வந்து இவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கான்செப்டே கிடையாது. எனக்கு இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரணும், படித்த இளைஞர்கள் அரசியலில் வரணும், ஏற்கனவே சிஸ்டம்குள்ளே ஒர்க் பண்ணி அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டவங்க அரசியலுக்குள்ளே வரும். இதுதான் என்னுடைய மைண்ட் செட். அதுக்குள்ளே அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துக்குள்ளே நான் பார்க்குறேன். படித்தவர், நம்மள மாதிரி நான் நார்மலான குடும்பத்துக்குள்ளேருந்து உள்ளுக்குள்ளே வந்தவர். அவர் எந்த கட்சிக்குள்ளே வேணால் இருந்துட்டு போட்டோம். அவர் சுயேட்சையாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. படித்த ஒரு இளைஞர் ஜெயிக்கிறோம். ஜெயிச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சரியாக வந்து அவங்க பண்ணலைன்னா அடுத்த 5 வருஷத்தில் கண்டிப்பாக தூக்கி போட்டுற போகிறோம். ஸோ அந்த மனநிலையில் வந்து பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் உண்மையாகவே நாட்டில் நல்லது நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உண்டான பதில் என்னன்னு சொல்லுங்களேன். நான் வந்து சொல்கிறதுல ஏதாவது தப்புன்னு தான் நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. எதுக்கு நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியில் இருக்கிறனாலேயே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னே தெரில. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே யோக்கியமான கட்சியா? எல்லாம் பயங்கர யோக்கியமான கட்சி. வேங்கவேல வந்து ஏதோ ஒரு டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ மலம் வந்து போட்டு போயிட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஆளே கிடையாது. என்னென்னமோ விசாரணை பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது, அது அழுக்குன்னு கடைசியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சமூக சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கூட அரசியல் ரீதியாக பார்த்து தான் இங்கே எல்லா வேலையும் நடக்குது. இங்கே இருக்கிற எந்த கட்சிகளுமே, நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிகளுமே புனிதமான கட்சிகள்லாம் கிடையாது. எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதே எல்லா டைமும் பண்ணியிருக்கவும் முடியாது. அது ஓரளவுக்கு நல்ல கட்சி அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்குள்ளே இருந்தால், டிஎம்கேக்குள்ளே இருந்தாலும் ஏடிஎம்கேக்குள்ளே இருந்தாலும் யாராக இருந்தாலுமே படித்த இளைஞர்கள் உங்களோட தொகுதியில் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடணும். ஆனால் அப்படி ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாமல் கட்சியோட சின்ன இருக்குது அப்படிங்கிறதுனால அது மட்டுமே ஜெயிச்சிட்டு இருக்கிறதுல எந்தவித பலனுமே நமக்கு கிடையாது. அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்த பிறகு அவருக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். வாய்ப்பே கொடுக்காம நம்ம வந்து பேசிட்டு இருக்கல அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து மக்கள் கொடுக்கணும்னா அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். 2026 வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக நீடிப்பாரா, அவருக்கு என்னென்ன மாதிரி அழுத்தங்கள் கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.